சுவிட்ச் போட்டு கட்டி வரட்டாமா சுவிட்ச் போட்டுடா அதிக யாரடா என்னங்க யா இஸ்ரே வீட்டுக்கு வரணும் ப்ளீஸ் அடிப்பாங்க நாளைக்கு நான் சந்தோஷமா போனா கிளம்பிடுவோம் நீ யாரு நடுவுல ஏய் பாரு அம்மா அடிப்பீனா அடிக்காதீங்க ஏய் 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 பம்பல் அடிச்சு இந்த யாரு கேட்க மாட்டேங்க ஏய் ஏய் ஆம்பளை என்ன கேள் அண்ணா ஓயனா மத்தங்க ஓயனா மத்தங்க எங்க அடடா பக்கிஷே ஓயனா ஓய கூடு போட்டு கொறப்பே நான் போடுடா மத்தங்க ஓயனா ஓயனா எந்த வாய் வச்சானா வாயில கடா மூக்கு பம்ப் அடிக்கிறான் அண்ணா அண்ணா எனக்கு சூத்து வலிக்குதுன்னு அடிக்கிறார் நான் என் வீட்டுக்காரு கொட்ட பாத்துக்கிட்டா அடிக்கிறார் அண்ணா அம்மா தாலி அரைக்கோ நீ எங்கி ஒரு சாவோ உன்னை லாரி அடிக்க பஸ் அடிக்க கார் அடிக்கோ உன்னை தம்ப தம்ப தூக்கம் உன்னை தூயில போய் இந்த ஊர் சுடுகாட்டு வைக்க மாநகரத்தை பாடு ஆமா உன்னை நீ தர சாவ போறியா தோம எனக்கு என்ன பண்ண போறீப்பா என்னங்க சூரியன்களை சிறுபிடிக்க வேண்டும் நீங்க போங்க நான் இல்லன்னு சொல்ல ஏற்கனவே போனாங்க எல்லாம் செத்து போட்டாங்க இறக்கத்து நீங்க 2 பேர் தான் நீங்க செத்து போட்டாங்க அப்புறம் யாரு எழுதுது எனக்கு வேற உடம்பு சரி செத்துக்கிறாங்க 2 பேர் கால அப்புறம் யாரு எழுதுது ஆமா உன்னதான் வச்சு பண்ண வச்சிருக்கீங்க இந்த ஒரு அப்படியே கோவ நேரத்திலே இது வச்சுக்க மாட்டியா என்னங்க நீங்க போறீங்க ஒருவேளை மாண்டு விடுத்து விட்டீங்கன்னா நான் மட்டும் மறக்கிற வீட்டுல ஐயோ தகச்சு சொல்லாதீங்க பொண்ணு என் வயிற்றுல பிறக்காத என் செல்ல சவர குஞ்சாது என்னங்க ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்துட்டு வராங்கன்னா கூட பாருப்பா பொண்ணு எடுக்கிற இடத்துல அப்ப இல்ல அப்பனுக்கு பதில் அண்ணன் இல்லை எப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஒரு வேளை போய் செஞ்சுட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அதனால நீங்க இருக்கும்பொழுதே அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு போங்க. உங்களுக்கு வேணாம் சொல்ல
பொம்பளை போட்டு அடிக்கிறேன். ஒரு நிமிஷம் நடுவு. ஆனா அப்பா வந்துச்சு மட்டும் என்ன அடிச்சிருக்கு. அப்படி என் செல்லத்தை அழைத்து அண்ணவளுக்கு திருமணம் செய்து ஆனா இது வைத்து மட்டும் காய்ச்சா பிறகு யார் முகம் சிறைப்பிடிக்க போறாங்க. என்னங்க நீங்க போங்க குழந்தைய கூப்பிட்டு நல்ல முறையில கல்யாணம் பண்ணி வச்சு நீ போங்க நான் கூப்பிட்டு போங்க. அதே கை சாதமா காணுங்க ஒரு அண்ணனுங்க. நீ போற தயிர் சாதம் மயிறு பேசாத. அக்கா அண்ணவளுக்கு போய் 16 வயது. அந்த தேவடியாளுக்கு அரண்மனையில நம்ம வேலை செஞ்சு ஓடா தேஞ்சு போயிட்டோம். அந்த தாசிய வர வைத்து கேட்கிற கேள்வியில நான் கிட்ட சாகணும். அப்படி அவனை கேள்வி கேட்கணும். அப்படி கொஞ்சம் ஒதுக்கணும் அவனை. ஏன்டி அப்படி சொல்றேன்? என்ன அப்படிலாம் நீ சொல்லாத. எனக்கு நம்ம வச்சு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளும் கேள்வி கேட்கணும். எத்தனையா சக்கத்து கீழே இருந்து கேட்கறவா காலோட்டி கிடைக்கிறது நானு. நான் மோசமான பொறுப்பாரு. ஆமா இறங்க சத்துடுவேன். கால விட்டு கலக்குறேன். நெருங்கில் இருக்கிற பசங்க எல்லாம் கலக்கணும். ஆனா மத்த ஊரெல்லாம் புள்ள கொடுத்து எத்தனை மாசம் ஆகுது? 10 மாசம் ஆகுது. 10 மாசம். ஆனா நெருங்கில 3 மாசத்துல கொடுத்துறாங்க. 3 மாசம் ஆனா போய் 8 கிலோ கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஏன் மிஷின் வச்சிருக்காங்க கூட்டி போறது. யாரு சேனல் ஏய், ஏன்னா நான் மாறேனாங்க. சேர ஊசி. ஏங்க ஏய் அந்த திருட்டிய சக்காளி அந்த நெட்டக்காளிய சக்காளி அந்த கப்பக்காளிய சக்காளி அதோ கிராமரிய நாத்தனாரி நாளமணி தேவடியா அந்த தாசி அந்த கடகால் சக்காத்தி அந்த நெட்டக்கால் சக்தி முன்ன கண்ணிய சக்காலத்தி அந்த தேவடியா ஏன்டா அந்த பக்கம் மேல கை போட்டு இந்த பக்கம் வந்தாலும் கை ఏందినుకున్నా அது மட்டும் கிடையாது. சீக்கிரமா இழுத்துவா இந்த ஊர்ல பாரு அந்த சனி புச்சுவா பீட புச்சுவா கத்திர புச்சியா சக்காலத்தி. டேய் நாங்க ஆயத்ததாக வெகு சீக்கிரமா ஆயத்தம் பண்ணிட்டோம். ரெண்டு ஒண்ணு பார்த்தோம். தேவடியா சப்போர்ட்டுக்கு வந்தாலுங்க அவளுக்கு சீக்கிரமா கூட்டுமா அவளை. ஐயோ நாமா ஐயோ நீங்க இந்த ஊர்ல போய் நாத்துல அடிச்சு வந்தாலும் சும்மா தகவல் நீங்களாம் குடும்பத்துக்கு ஏற்ற தாய்மாருங்க இருந்தாலும் இந்த தேவடி வாங்கிக்கலாம். யாரா பாத்துறா தேவடியாலும் தேவடியால பிறந்தவன. நானும் ஒரிஜினல் லேடிஸ் பொறுமையா போயின்னு இருக்கிறேன். முள்ள வெளியே வந்துச்சுன்னா தாங்க மாட்டேன். சீக்கிரமா அவளை வீட்டுக்கு கொண்டு வாங்க.